ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போட வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணும்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம், நம்மளோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நம்ம கடவுள்கிட்டையும் பிரபஞ்ச சக்தி யூனிவர்ஸ் கிட்டையும் நம்ம விசுவாசமா இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறும், ரொம்ப சந்தோஷமா மாறும். ஓகேவா? ஸோ அதுக்கான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். விசுவாசம்னா என்ன, விசுவாசமா எப்படி இருக்கிறது, நான் விசுவாசமா தானே இருக்கிறேன் அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி வரும். அது நியாயமான விஷயம் தான், கரெக்டு தான். பட் நாம கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? என்னன்னா, நம்ம கடவுள்கிட்டையும் பிரபஞ்சையும் நான் ஒரே மாதிரிதான் வைக்கிறேன். ஓகேவா? யூனிவர்ஸும் இப்போ கடவுளுக்கு உருவம் இருக்கு, யூனிவர்ஸுக்கு உருவம் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம முழு மனத விசுவாசம்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம், ஒரு கோரிக்கை வேணும்னா நம்ம கோரிக்கையை கேட்போம். கடவுளே, பிரபஞ்சமே, நான் ஒரே ஒரு கடவுள்னு எடுத்துக்கிறேன். கடவுளே, எனக்கு நல்லபடியா எனக்கு நல்லபடியா நான் இந்த வேலை எனக்கு கிடைச்சிடணும். ஓகேவா? எனக்கு இந்த வேலை கிடைச்சது நம்ம முழு மனதோட வேண்டுவோம். ஆனா அதுல 1008 கேள்விகள் வரும். கண்டிப்பா நம்மளுக்கு நடக்குமா, இல்ல இந்த சைன் காட்டவே இல்லையே, இது நடக்குமா, ஒருவேளை சைனே நெகட்டிவா நடக்குமா? அப்ப சுத்தி இருக்கிறவங்களாம் திடீர்னு அதை பத்தி நெகட்டிவா சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்ம ரெண்டு விஷயம் மட்டும் நம்ம செஞ்சா போதும். நம்மளுடைய கடமைகளை கண்டிப்பா செய்யணும். ஒரு ஜாப் வேணும்னா அதுக்கான விஷயங்களை நம்ம செஞ்சிடணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம முழு மனதோட நம்பிக்கையா இருக்கணும். கடவுளே, நான் உங்ககிட்ட இந்த ஜாப் கேட்டுக்கிறேன், எனக்கு நீங்க அதை செஞ்சு தரணும், நான் நம்பிக்கையோட இருக்கிறேன், நீங்க எனக்கு செஞ்சு தரணும், நான் அதுக்கான வேலைகளை பார்க்க போறேன். அதே பத்தியே திங்க் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா? நீங்க வேண்டிட்டு அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிட்டு வேண்டிட்டு நீங்க உங்களோட ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண போயிடணும். நீங்க அதே நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. நிறைய கேள்விகள் வரும், நிறைய குழப்பங்கள் வரும். இதனாலதான் நிறைய பேருக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஆகாம தடைப்படுறதுக்கான ரீசனே இது ஒண்ணுதான். ஓகேவா? இப்ப பிரபஞ்சத்தையோ கடவுள்கிட்ட போயிட்டு முழு மனதோட கேட்கும் போது அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு விஷயம் வரும்ல, அந்த விஷயத்தையும் நாம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யணும். ஒருவேளை இப்ப கடவுள் இப்ப ஜாபுக்காக நீங்க ப்ரே பண்றீங்க அப்படின்னா, அந்த டைம்ல யாரோ ஒருத்தவங்க இந்த இடத்துல போய் திடீர்னு சொல்றாங்க, இந்த ஜாபை போய் பாரு அப்படின்றாங்க. அப்ப நாம நினைப்போம், என்னடா இது, நாம இந்த ஜாப் தானே கேட்டோம் பர்டிகுலரா, எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாப் கிடைக்குது? ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நான் கவர்மெண்ட் ஜாப்க்கு என்ன கேட்டேன், ஏன் என்னை இந்த மாதிரி ஒரு ஜாபுக்கு போர்ஸ் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் தோணும். அப்ப அந்த டைம்ல உண்மையாலுமே உங்களுக்கு வேலை இல்லை, ஓகே நான் சும்மா போறேன் அப்படின்ட்டு நீங்க போய் பார்க்கலாம். ஏன்னு சொல்றேன்னா, ஒருவேளை அந்த வேலையை கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த வேலையை போகும்போது அந்த கவர்மெண்ட் வேலைக்கான ஏதோ ஒரு வழி இருக்கும். ஸோ அதனால நீங்க உங்க வேலைக்கு போயிட்டு உங்களுடைய விஷயங்களை ப்ரே பண்ணிட்டு அங்க நடக்கிற டுவோர்ட்ஸ் அந்த விஷயத்துல நடக்கிற விஷயத்தையும் நம்ம செயல்படுத்தும் போதுதான் நம்மளுக்கான கரெக்டான வழி கிடைக்கும். நாம கூட தப்பா சூஸ் பண்ணிருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லிட்டு, அது நம்மளுக்கு கிடைக்காம கூட இருக்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு எது சரியோ, நம்ம கடவுளையோ பிரபஞ்சத்தையோ நம்ம கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எது சரியா இருக்கும், நம்மளுக்கு எப்படி கரெக்டா இருக்கும் அப்படின்றதுதான் இங்க நடக்கும். ஓகேவா? அது ரொம்ப ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா பிளானிங்கோட தான் பிரபஞ்சமும் கடவுளும் நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதனால அவங்க சொல்ற வழியில நம்ம போகும்போதுதான் கண்டிப்பா நடக்கும். அதனால ப்ரெசன்ட் டென்ஸ்ல வாழணும். அந்த டைம்ல என்ன நடக்குதோ அதுக்கு நம்ம வாழணும். இப்போ ஒருத்தவங்க உங்களை போஸ்ட் பண்ணி சொன்னாலும் சும்மா போயிட்டு வாங்க, அது உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்க, பிடிக்கலன்னா கண்டினியூ பண்ணுவீங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது தான் உங்க மேனிஃபெஸ்டேஷன் சூப்பரா நடக்கும். விசுவாசமாகவும் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க விசுவாசம்னால இதுவும் ஓகேவா? விசுவாசத்துல இப்படி இருக்கும் போது கண்டிப்பா உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பா நடக்கும். டைம் போறதே தெரியாது. நம்ம அதை விட்டுட்டு நம்ம எப்பவுமே வேண்டிக்கிட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு எனக்கு ஏன் இது நடக்கல, அவங்க எந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க, நீங்க இதையே மைண்ட் செட் பண்ணிருந்தீங்கன்னா நாளும் ஓடும், டைமும் ஓடும். இவ்வளோ அதுக்கப்புறம் தான் என்னன்னா, இப்படி பண்ணணும்னா நம்ம சாதாரண மனுஷன் தான். அதனால நம்ம பாசிட்டிவா இருக்கணும்னா எனி டைம் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. நோட்ல பாசிட்டிவா எழுதுங்க. ஒருவேளை என்னால திங்க் பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் நோட்ல எழுதுங்க. அதுக்கப்புறம் எப்போ நினைச்சாலும் யாரை நினைச்சாலும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டா இந்த விஷயம் கரெக்டா மேனிஃபெஸ்டேஷன் ஆகும்.
ஸோ விசுவாசம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். விசுவாசம்னா அவங்க நம்பி ஒரு விஷயத்த நம்ம அதுக்கு அடுத்தது செய்யணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனு ப்ரெசன்டென்ஸ்ல எப்படி இருக்கும், சந்தோஷமா நம்ம வாழும்போது சீக்கிரமா அந்த விஷயங்களை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ நடக்கிற விஷயத்துல வந்து நம்ம போய் பார்த்து தான் நம்ம கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னு சொல்றேன், நிறைய பேர் இப்படிதான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு கடவுள் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க வந்து நான் பிடிச்சது தான் வேணும், ஏன் அது நடக்கலன்னு இருப்பாங்க. ஸோ 99% நீங்க பிடிச்ச மாதிரி நடக்கும். சில டைம் உங்களுக்கு வேற மாதிரி அதிர்ஷ்டம் அடிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கணும்னு நான் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தலைப்பு வேணும், ஏதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. கண்டிப்பா அதுக்கான ஆன்சரை நான் சொல்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.